அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பல வகையான கடன்களை எப்படி அடைப்பது, எந்த கடனை முதல்ல அடைக்கணும், அதற்கான எளிமையான வழிமுறைகள், எந்த கடனில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கட்டுறதுனால அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். நம்மோட பலதரப்பட்ட கடன்களை பிளான் பண்ணி சுலபமாக அடைக்கிறதுக்கு 2 ஃபேமஸான மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்னோபால் மெத்தட், செகண்ட் ஒன் அவலாஞ்சி மெத்தட். இதில் ஸ்னோபால் மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னோபால் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடன்களில் குறைவான அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கிற லோனை முதல்ல அடைக்கணும். அதற்கு அடுத்ததாக அடுத்த குறைவான அவுட்ஸ்டாண்டிங் உள்ள லோனை அடைக்கணும். அப்படியே பெரிய லோனுக்கு போகணும். இந்த மெத்தடில் 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களுடைய கடன்களை குறைவான அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் இருந்து அதிகமான அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆர்டர் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, எல்லா லோன்களோட இஎம்ஐயையும் ரெகுலராக கட்டிக்கிட்டே வரணும். மேலும் மாதத்துக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளவு அமௌண்ட் கட்ட முடியும்னு டிசைட் பண்ணணும். குறைவான நிலுவைத் தொகை உள்ள லோனில் இஎம்ஐயோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் கட்ட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் லோன் முடிஞ்ச உடனே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் ஃபஸ்ட் லோனோட இஎம்ஐயையும் அடுத்த லோனோட இஎம்ஐயோட சேர்த்து கட்ட ஆரம்பிக்கணும். செகண்ட் லோன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு 2 லோனோட இஎம்ஐ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் 3வது லோனோட இஎம்ஐயோடு சேர்த்து கட்டணும். அந்த லோனு முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த லோனுக்கும் அப்படியே செய்யணும். இதனால் கட்டுற அமௌண்ட்டு அதிகமாகும், லோனும் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸ்னோபால் மெத்தடில் குறைவான அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் உள்ள கடன்களை முதலிலேயே அடைக்கிறதுனால நம்பர் ஆஃப் லோன்ஸ் சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். கடன்கள் விரைவாக அடையிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது பெரிய கடன்களை அடைப்பதற்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த டேபிளில் இருக்கிற 4 டைப் ஆஃப் லோன் டேட்டாவை நம்மளுடைய கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லோனாக ஹவுசிங் லோன் 25 lakhs 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 20 வருஷங்கள் கட்டுறதா அசியூம் பண்ணலாம். இந்த டென்யூரில் மொத்தமாக 28.98 lakhs இன்ட்ரெஸ்ட்டை கட்டியிருப்போம். அடுத்த லோனாக எஜுகேஷன் லோனை 2 lakhs rupees 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 60 month கட்டுறதா அசியூம் பண்ணிக்கலாம். இந்த லோனுக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டாக 67,000 கட்டியிருப்போம். அடுத்ததாக பர்சனல் லோன் 5 lakh rupees 15% வட்டியில் 60 months கட்டுறதா அசியூம் பண்ணுவோம். இந்த லோனுக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டாக 2,14,000 கட்டியிருப்போம். லாஸ்ட்டாக கிரெடிட் கார்டு 1 lakh rupees 2.5% மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டில் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ வருஷத்துக்கு 30% வரும். இந்த டியூவை 2 வருஷத்தில் கட்டுறதா டிசைட் பண்ணால் மொத்தமாக நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் 34,000 இருக்கும். மொத்தமாக 33 lakhs கடனுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டாக 44,428 மந்த்லி இருக்கும். இந்த லோன்ஸ்க்கு ஸ்னோபால் மெத்தடை அப்ளை பண்ணுவோம். அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லோன்ஸ் எல்லாத்தையும் குறைவான அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் இருந்து அதிகமான அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணணும். மந்த்லி 5,000 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறதா அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 5,000ஓட கிரெடிட் கார்டு இஎம்ஐயை சேர்த்து 10,591 கட்டுனா என்ன ஆகும்னு இங்கே போட்டிருக்கோம். 24 months முடிய வேண்டிய கிரெடிட் கார்டு டியூஸ் ஆனது 11 மாதத்துலேயே முடிஞ்சிருக்கும். 11 மாத முடிவில் மொத்த வட்டியாக 34,000க்கு பதிலாக 15,500 கட்டியிருப்போம். 11 மாத முடிவில் நம்ம மற்ற லோன்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். 12வது மாதத்திலிருந்து எஜுகேஷன் லோன் இஎம்ஐயோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக 10,591 சேர்த்து 15,040 கட்ட ஆரம்பிக்கணும். அப்படி கட்டும்போது எஜுகேஷன் லோன் 60 மாதத்துக்கு பதிலாக 24 மாதத்துலேயே முடிஞ்சிடும். 24 மாதம் முடிவில் எஜுகேஷன் லோனுக்கு மொத்த வட்டியாக
32,000 தான் கட்டியிருப்போம். 24 மாத முடிவில் நம்ம லோன்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். 25வது மாதத்துலேருந்து பர்சனல் லோன் இஎம்ஐயோட 15,040 ரூபீஸையும் சேர்த்து மொத்தம் 26,935 ரூபாயை கட்ட ஆரம்பிக்கணும். பர்சனல் லோனும் 38 மாதத்தில் முடிஞ்சிடும். 60 மாதம் முடிய வேண்டிய லோன் 38 மாதத்துலேயே முடிஞ்சிடும். அதற்கான வட்டியாக 1,59,000 தான் கட்டியிருப்போம். 38 மாதம் முடிவில் 3 லோனும் முடிஞ்சிருக்கும். அடுத்து ஹவுசிங் லோன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அதனுடைய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸாக 23,36,000 இருக்கும். கடைசியாக ஹவுசிங் லோன் இஎம்ஐயோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக 26,935 சேர்த்து 49,428 ரூபீஸை ஹவுசிங் லோனில் கட்ட ஆரம்பிக்கணும். இப்படி கட்டும்போது நம்ம ஹவுசிங் லோனானது 97 மாதத்திலேயே முடிஞ்சிடும். 20 வருஷங்கள் கட்ட வேண்டிய லோனை சுமார் 8 வருஷங்கள்லேயே முடிச்சிடலாம். மொத்த வட்டியும் 28.98 லேக்ஸில் இருந்து 12.40 லேக்ஸாக குறைஞ்சிருக்கும். ரெகுலராக எல்லா லோன்களை கட்டுறதுக்கும் ஸ்னோபால் மெத்தடில் கட்டுறதுக்கும் உள்ள ரீபேமெண்ட் டென்யூர் டிஃப்ரென்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். அதே போல் எல்லா லோன்களுடைய இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ் டீட்டெயிலையும் இங்கே கொடுத்துருக்கோம். மொத்தமாக நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ் 32.13 லேக்ஸில் இருந்து 14.47 லேக்ஸாக குறைஞ்சிருக்கும். அதாவது 17.66 லேக் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எல்லா லோன்களுக்கான இஎம்ஐயையும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் கட்டியிருக்கணும். வேறு எந்த லோனையும் கண்டிப்பாக எடுத்திருக்கக்கூடாது. ஒரு கடன் முடிஞ்ச உடனே அதனுடைய இஎம்ஐயை அடுத்த லோனில் கண்டிப்பாக சேர்த்து கட்டணும். இதே போல் உங்கள் லோன்களையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸை எங்களுக்கு கமெண்ட்டில் அல்லது பர்சனல் இமெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய ஃபார்மட்டையும் இங்கே கொடுத்துருக்கோம். எல்லா லோன்களோட கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸு, எல்லா லோன்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் இஎம்ஐ டீட்டெயில்ஸ், எல்லா கடன்களோட ரிமைனிங் ரீபேமெண்ட் டென்யூர் மற்றும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக எவ்வளோ கட்ட முடியுங்கிற டீட்டெயிலை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இந்த மெத்தடில் நாம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை பெருசாக கவனிக்கிறது இல்லை. அதனால் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸையும் நம்ம பெருசாக கால்குலேட் பண்ணலை. உங்கள் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் அவலான்சி மெத்தடை ட்ரை பண்ணுறது மூலமாக அதிகமான இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸை பெற முடியும். அவலான்சி மெத்தடில் லோனை எப்படி அடைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.